இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸை அப்படியே உங்கள் பக்கம் இருக்கிறவர் அப்படியே காப்பி அடித்து அவரும் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களோட கம்மி ரேட்டில் விற்பார், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார். அதனால் உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை அப்படியே காப்பி அடித்து நிறைய பேர் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப விருப்பமான ஒரு செயல். அவர் நிறைய பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எந்த பிஸ்னஸுமே அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அதே பிஸ்னஸ் அவரும் ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் விற்கிற விலையோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எல்லா பொருளையும் விற்பார். இதனாலேயே எல்லா கஸ்டமர்ஸும் இவர் கடையிலேருந்து அவர் கடைக்கு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மனிதர் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாரு. என்னது இது, நம்ம என்ன பண்ணாலையும் அந்த மனிதர் அப்படியே காப்பி அடித்து விற்கிறாரு. நம்ம எவ்வளோ தான் யோசித்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட அந்த மனிதர் ரொம்ப சுலபமாக அப்படியே காப்பி அடித்து அவர் கடை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கடையில் நல்ல லாபமும் எடுத்துடுறாரு. நம்ம பிஸ்னஸ் டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் முடிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து விசாரிக்கிறாங்க, என்னங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மனிதர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணாலையும் அந்த மனிதர் அப்படியே காப்பி அடிச்சிடுறாரு. காப்பி அடிக்கிறது மட்டும் கிடையாது, விலையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வராரு. அதனால் எல்லா கஸ்டமர்ஸும் அங்கே போயிடுறாங்க. நம்ம பிஸ்னஸ் அப்படியே டவுன் ஆகிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கிறாரு. உடனே அவங்க மனைவி ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இப்போது இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த பூசணிக்காயை வந்து வியாபாரம் பண்ணவே இல்லை. நீங்கள் வேணால் பக்கத்தூரில் போயிட்டு நல்லா தரமாக இருக்கிற இனிப்பு பூசணிக்காய்களை நிறைய எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு ஒரு கடை ஆரம்பிங்க. ஏன்னா அதுங்க யாரும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி, நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி பக்கத்தூருக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நிறைய பூசணிக்காய்களை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பூசணிக்காயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்கும், வெறும் 50 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. உடனே நிறைய கஸ்டமர்ஸ் இவரோட கடைக்கு வராங்க. வந்தவங்களாம் அந்த பூசணிக்காயை எடுத்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, நல்லா பெருசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அடுத்த நாள் இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவர் கடைக்கு பக்கமாகவே இன்னொரு பூசணிக்காய் கடை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பூசணிக்காயும் தரமாக இருக்குது, வெறும் 30 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவர் விற்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இவர் கடைக்கு யாருமே வரலை. அந்த கடையை மூடிட்டாரு. மறுபடியும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவர் எல்லாத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த மீன் வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் வியாபாரத்தை கொஞ்சம் நேக்கு போக்கு கூட பண்ணணும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாருங்கள், இது அவ்வளோ சீக்கிரம் காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு ஐடியா சொல்கிறாங்க. சரி, அதையும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போயிட்டு அங்கே பிடிக்கிற தரமான மீன்களை கொண்டு வந்து இவர் கடை ஆரம்பிக்கிறாரு. இவர் கடை ஆரம்பித்து நல்ல தரமான மீன்கள் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, 1 கிலோ 500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே எல்லா மக்களும் வராங்க. எல்லோரும் என்னென்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடை வந்து பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அடுத்து ஒரு 2 நாளுக்குள்ளாரியே இவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மீன் கடையை போட்டுட்டாரு. அந்த மீன் கடையில் வெறும் 450 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் இவர் கடையும் பார்க்குறாங்க, அவர் கடையும் பார்க்குறாங்க. 2 பேர் கடையிலையும் ஒரே மாதிரியான மீன்கள் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட 500 ரூபா, அவர்கிட்ட வெறும் 450 ரூபா. உடனே எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. இப்போது ரொம்ப கோபம் வந்துடுச்சு இவருக்கு. அந்த கடையெல்லாம் அப்படியே காலி பண்ணிவிட்டு வீட்டில் போய் ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணாலையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அதை வந்து கெடுத்து விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அவங்க மனைவி வந்து என்னென்னு கேட்குறாங்க. இவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க மனைவியும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இந்த ஐடியாவை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவரால் காப்பியே அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே இவருக்குமே அது சரியாக தான் படுது. சரி, அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இவர் எந்த ஒரு கடையும் போடலை, எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பிக்கலை.
அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டிலேயே ஒரு சின்னதாக ஒரு கொட்டகை அமைச்சிட்டாங்க. அந்த கொட்டகைக்கு மேலே பரண் மாதிரி அமைச்சு அந்த பரனில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. இப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தேகமாயிடுச்சு. என்னது இது, எந்த ஒரு பிஸ்னஸுமே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை இவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. உடனே அவங்க மனைவி இங்கே வந்து பார்க்குறாங்க. இந்த மனிதோட மனைவியுமே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, என்னம்மா அண்ணன் வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணுறதில்ல போலையே, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ அவங்க மனைவி ரொம்ப தந்திரமாக, அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரருக்கு தினம் செய்கிற தொழில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் வீட்லேயே ஒரு பெரிய மீன் தொட்டி ஒன்று உருவாக்கிட்டோம். அந்த மீன் தொட்டியில் நிறைய மீன்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே எல்லா மீனும் பெருசாகிடும். ஒரே டைமில் எல்லா மீனையும் வித்தரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியாவை பக்கத்து வீட்டு அம்மா சொல்லி விடுறாங்க. உடனே அந்த அம்மா சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து மீன் வளர்க்குறாங்களாம், அதுவும் நல்ல தரமான மீன்கள் வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ மீன்கள்லாம் பெருசாகிடுச்சான், இன்னும் ஒரு மாதத்தில் பல்காக எல்லாத்தையும் சேர்த்து விற்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எல்லா விஷயத்தையும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, என்ன அவர் மட்டும் தான் மீன் வளர்க்க முடியுமா, நம்மளால் வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே மேஸ்திரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு மேலேயே ஒரு பெருசாக ஒரு தொட்டி ஒன்று கட்டுறாரு. அந்த தொட்டி நிறைய தண்ணியை நிரப்பி அதில் அவர் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மழை காலம் ஆரம்பிக்குது. மழை காலம் ஆரம்பித்த உடனே அதிகப்படியான மழை பொழிவு அங்கே இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால என்னாச்சுன்னா இவர் வீட்டுக்கு மேலே இருந்த அந்த தொட்டி முழுவதுமே நிரம்பி அதோட கொள்ளளவை விட அதிகமாக நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் கசிஞ்சு இவர் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ அவரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே அந்த மொத்த வீடுமே அப்படியே இடிஞ்சு அந்த மீன் தொட்டி அப்படியே கீழே விழுந்துடுது. எல்லா மீன்களும் தரையில் விழுந்து இறந்து போயிடுச்சிங்க. இப்போ இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பார்க்குறதுக்காக வராரு. வந்தவர் என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மனைவி தான் சொன்னாங்களாம் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாமளும் வளர்த்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் தொட்டி அமைச்சேன். ஆனால் இது மழை காலம் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அந்த மீன் தொட்டி அப்படியே உடஞ்சி எல்லா மீன்களும் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் வீட்டில் மீனெல்லாம் நாங்கள் வளர்க்கலை, நாங்கள் பரண் அமைச்சு அதுக்கு மேலே ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன குட்டிகளாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த ஆடுகள் நல்லபடியாக வளர்ந்துருச்சிங்க. இன்றைக்கி அதை வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் எடுத்திருக்கேன். ஆனால் நாங்கள் ஆடு வளர்த்துக்கிட்டே ஏன் மீன் வளர்க்குறோன்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாகவே என்னுடைய பிஸ்னஸ் அப்படியே காப்பி அடித்து என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் போகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் செஞ்ச தவறை ரொம்ப சுலபமாக சுட்டி காட்டுறாங்க. அன்னையிலிருந்து அந்த மனிதர் அவரை சொந்தமாக யோசித்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவங்களுமே ஆடு வளர்ப்பில் நல்லபடியாக லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, எப்போ நாம் மற்றவங்களை காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோமோ அது வேணால் கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லாங் டேர்ம்னு வரும்போது கண்டிப்பாக நாம் அதில் அடி வாங்கிடுவோம். ஏன்னா ரொம்ப காலமாக அவங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்று வச்சுருப்பாங்க. நாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாமளும் போயிட்டு அதே பிஸ்னஸை காசு இருக்குன்னு போட்டு ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நஷ்டம்தான் மிஞ்சம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.